இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில காலமை பொருளோட ஒரு சிலேடையை பார்ப்போம். சிலேடை பாடல வைக்கலுக்கும் வைக்கப்போருக்கும் யானைக்கும் சொல்றாரு. வைக்கப்போரும் யானையும் ஒண்ணுன்ற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டோடது பாட்டை சொல்றேன் பாருங்க, அப்பதான் புரியும். வாரி களத்தடிக்கும், வாரி களத்தடிக்கும், வந்தபின் கோட்டை புகும், போரில் சிறந்து பொலிவாகும், சீருற்ற செக்கோல சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால்யானையாம். வைக்கோலும் மால்யானையாம். வைக்கோலும் மால்யானையாம். அது கோல்னா இந்த இடத்துல அழகு, கோலம்ன்றமே அதான் அழகு. கோல்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். மால்னா வந்து ராஜாவோட பேர். மால்ன்றது அரசனுக்கு மால்னு ஒரு பேர். அதனால்தான் திருமால், சிறந்த திருன்றது மகாலட்சுமி குடிக்கிறது. திருமால் மகாலட்சுமிக்கு அரசன் அப்படின்றதாக திருமால்னு பேரு திருமாலுக்கு. இங்க வந்து பாருங்க, வாரி களத்தடிக்கும், வந்தபின் கோட்டை புகும், போரில் சிறந்து பொலிவாகும், சீருற்ற செங்கோல் மேனி திருமலைராயன் வரையில் வைக்கோலும் மால்யானையாம் அப்படின்றதாக பாட்டுது. அதாவது புகழ்மிக்க சிறந்த திருமலைராயன் மலையில், வரையில்ன்றது மலையில், திருமலைராயன் மலையில் வைக்கோல் அந்த என்னன்னா வாரி களத்தடிக்கும். கதிர் அறுத்த உடனே பார்த்தீங்கன்னா களத்தை கதிர் அடிக்கிறதுன்னு ஒன்று அடிப்பாங்க. கையில் ஒரு கயிறு வச்சுருப்பாங்க. கயிற்றுல அப்படியே அந்த ஒரு கட்டு கட்டி அப்படியே கட்டவே மாட்டாங்க. அதை பெரிய கயிறு இருக்கும். கயிற்றுல அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ரெண்டு கை கொடுத்து அல்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அந்த கதிரை வச்சு, அந்த கயிறை வச்சு ஒரு சுற்றிப்பாங்க. அவ்வளோதான், கட்ட மாட்டாங்க. ஒரு சுற்றி அப்படியே டைட்டாக சுற்றி கையில் பிடிச்சின்னு அப்படியே தூக்கி சுற்றி அடிப்பாங்க, துணி துவைக்கிற மாதிரி. அடிக்கும்போது அதில் இருக்க நெல்லெல்லாம் விழாதான். வாரி களத்தடிக்கிறது, களத்தில் அடிக்கிறது, நெல் அடிக்கிறதுன்றது அதை களத்தடிக்கிறதுன்னு தான். வாரி களத்தடிக்கும். அதை வாடுறது அப்படிதான் வாருவாங்க. கயிறை அப்படி வச்சு, கயிறை அப்படி வச்சாங்கன்னா அப்படி உள்ள அது மேலே அப்படி வாரி கொட்டுவாங்க. அதான் வாரி களத்தடிக்கும். அந்த கதிரோட நெல்லோட அழகா இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கும். நீங்க போய் அங்கே நின்னீங்கன்னா வரவே மாட்டீங்க. அந்த களத்துல அடிக்கிற, களத்து மேட்டில் அடிக்கிற அந்த களத்துல நெல் அடிக்கிறதுல அதுக்கு பேர் கதிர் அடிக்கிறதுன்னு. கதிர் அடிக்கிற இடத்துல எல்லாம் நின்னீங்கன்னா வரவே மாட்டாங்க. வாரி களத்தடிக்கும், எடுத்து களத்தில் அடிக்கிறது. வந்த பின் கோட்டை புகும். ஆக முடிஞ்ச உடனே நெல் அந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெல் வந்த உடனே கோட்டைக்கு அந்த வைக்கோல் போர் கட்டுறாங்களே, அது வைக்கலுக்கு தான் சொல்றாரு. இதுல நெல் இல்லை, வைக்கல் வந்து நெல் வந்து கோட்டைக்கு போயிடும். அந்த நெல் கோட்டைக்கு நெல்லுன்னு கோட்டைக்கு போயிடும். வைக்கலுக்கு வந்து போர் கட்டுவாங்க. அதான் போருக்கு பேர் கோட்டைக்கு பேர். அந்த மீதி வைக்கல கோட்டை வைக்கல வந்து கோட்டை புகும். வைக்க போர் கட்டுவாங்க. போர்னு பெருசா போடுவாங்க. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், வைக்க போர்னு. போரில் சிறந்து பொலிவாகும். அடுத்தது வந்துச்சு பாருங்க, கோட்டை புகும். அந்த வைக்க போர்ல சிறந்து பொலிவாகும். அழகா அதை வந்து வைக்க போர்ல வந்து இந்த பொறின்னுவாங்க. அதுதான் அந்த காலத்துல என்னன்னா, இந்த வைக்க பிரின்றமே அதுதான் பொறிதான். அது பொறின்னுவாங்க. வைக்க பொறின்றதுதான் பிரின்னு ஆகி போச்சு. அப்புறம் அந்த வைக்கல் அப்படியே பிரியா காட்டுவாங்க பாருங்க, அதுக்கு பேர் பொறின்னு பேர். பொறின்றதுதான் பின்னாடி பிற்காலத்துல தெரிஞ்சு போச்சு. அதான் பொறியா பிரியா பிரிச்சு அப்படியே அடுக்குவாங்க லைனா அழகா. அதான் போரில் பொறி அதாவது நீளமா பிரியா பிரிச்சு அடுக்குவாங்களே, போரில் சிறந்து பொலிவாங்க. அதை வந்து அப்படியே ஒரு போர் மாதிரி மேல அப்படியே லைனா அடுக்கி விட்டாங்கன்னு நீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். போரில் சிறந்து பொலிவாகும், சீருற்ற செங்கோல் மேனி திருமலைராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம். வைக்கோல்ன்றது வந்து இந்த வைக்கலுங்க. மால் யானைன்றது என்னன்னா, மால் யானைன்றது அழகிய யானை. அதாவது அரசனுடைய யானை. மால்னா அரசனுடைய பட்டத்து யானையா. வைக்கோலம்னா அழகு. யானை எப்பயுமே யானைனாலே அழகுதான். எவ்வளவு பெரிய ஜீவன் அது. ஆனா அதை பார்த்துட்டே இருக்கலாம் போறது. யானையை விட்டுட்டு வழியில நமக்கு பார்க்காம போயிடலான்னு தோணவே தோணாது. அதே மாதிரி யானை கிட்ட போற அளவுக்கு நீங்க வந்து மற்ற ஜீவன்கிட்ட போக மாட்டீங்க, உங்களுக்கு தோணாது. காட்டு யானைகிட்ட எல்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆனா நமக்கு தோணாது. அதே ஒரு யானை வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குன்னு வைங்க, காட்டு யானை, நீங்க ஒரு 100 அடியில இந்த பக்கம் நின்று யானையை பார்ப்பீங்க. அதே ஒரு சிங்கம் அங்க நின்றுன்னா பாப்பீங்களா? ஒரு புலி அங்க நின்றுன்னா 100 அடி இந்த பக்கம் நின்று பாப்பீங்களா?
பார்க்க மாட்டீங்க, ஒரே பாய்ச்சல ஓடி வந்துடும். அதான் யானைக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இருக்காது. யானை வந்து மனுஷனோட கண்களுக்கு எப்பயுமே ஈர்ப்பு தன்மை. யானையால ஆபத்துன்றது தோடவே தோடாது, அது உடம்புலயே உண்டானது. நம்ம உடம்புலயே யானையால ஆபத்து கிடையாதுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதான் அதான் இப்ப யானைக்கு சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, வாரி களத்தடிக்கும். அதாவது வாரி களத்தடிக்கும்னா, இந்த களம்ன்றது இந்த இடத்துல போர்க்களம். போர்க்களத்துல வாரி அது பாட்டுக்கு யானை வந்து துவம்சம் பண்றதுன்னாங்களே, அது மாதிரி வாரி களத்தடிக்கும். இருக்கிற மற்ற எதிரி படைகளை எல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சு களத்தை அடிச்சு துவம்சம் பண்ணும். வாரி களத்தடிக்கும். வந்தபின் கோட்டை போகும். படை சண்டை முடிஞ்சு வந்த உடனே ராஜாவோட யானை இல்லையா, அரசனுடைய யானை, படத்து யானை உள்ள போகும், கோட்டைக்குள்ள போயிடும். வந்தபின் கோட்டை போகும். போரில் சிறந்து பொலிவாகும். போர் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா, போர் புரியறதுல மற்ற படைகளை எல்லாம் விட யானை படைக்கு வந்து பவர் ஜாஸ்தி. சண்டையில யானைப்படை தான் இருக்கிறதுலயே அதிகமான சேதத்தை விளைவிக்கக்கூடியது. அதே மாதிரி யானைப்படையை அழிச்சாலும் அதிகமான சேதத்தை தன்னுடைய படைக்கு உருவாக்கும். இந்த சண்டை நடக்கும்போது ஒரு 10 யானை எதிரி நாட்டு ராஜா அழிச்சுட்டான்னு வைங்க, ஆக இந்த இவருக்கு அந்த யானை எந்த நாட்டோட யானை அழிஞ்சதோ அந்த நாட்டுக்கு பெரிய சேதம். அது 10 யானைன்றது. அது மாதிரி இதுவும் அதுதான். போரில் சிறந்து பொலிவாகும். போர்ல வந்து யானையோட சண்டை வந்து மகத்தானது. யானை பங்குபடுது. போரில் சிறந்து பொலிவாகும். சீருற்ற செக்கோல், அதாவது மிகச்சிறந்த அந்த திருமலைன்றவன் வந்து நிறைய கம்பருக்கு இவருக்கு காலவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கான். அதனால எல்லா பாட்டிலையுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திருமலைராயனை கொண்டு வருவார். செக்கோல் மேனி திருமலைராயன் வரையில், அதாவது இந்த சிறந்த ஆட்சி செய்கின்ற திருமலைராயனோட எல்லையில வைக்கோலும், இதுல வந்து வைக்கோலும்ன்றது வந்து கோலும், வைக்கோலும்ன்றத அது வந்து கோலம்ன்றது வந்து அழகு, வைக்கோலும் இருக்கின்ற அழகும் மால் யானையும் பட்டத்து யானைக்கு உரியதாகும். பட்டத்து யானை போல மிகவும் அழகானதாகும்ன்றதாக சொல்றாரு. இதுல யானையையும் பச்சலையும் அழகா கொண்டிருக்காரு. வாரி களத்தடிக்கும் வந்தபின் கோட்டை புகும். போரில் சிறந்து பொலிவாகும். சீருற்ற செக்கோல் மேனி திருமலையாயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் அப்படின்றதாக பாட்டு. வாரி களத்தடிக்கும் வந்தபின் கோட்டை புகும். போரில் சிறந்து பொலிவாகும். சீருற்ற செக்கோல் மேனி திருமலைராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் என்பதாக பாட்டு. அருமையான பாட்டு. தேங்க்யூ.